ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணிக்கு அதை பற்றி பார்க்க போனோமா இலக்கிய வர பெரிய எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறவங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா ஆசைப்பட்ட கனவு எப்படியா நிறைவேற்றி ஆகணும். அதுக்காக எந்த எல்லைக்கும் போவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இது கௌதம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பைரி இறங்கி வரங்க. கௌதம் அது கண்டிப்பாக நடக்காது. நீ அது மேலே ஆசைப்பட்டு அவளுடைய ஆசை நிறைவேற்றறன்ட்டு அசிங்கப்பட்டு போகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் தான் சொன்னேனே, அந்த அனாதாசிரமம் ஆரம்பிக்காதீங்க, அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறப்பே கொடுக்க போகிறப்பே உங்களுக்கு இவ்வளோ பெரிய தடங்கள் நடந்திருக்கு. அதை ஆரம்பித்தா எவ்வளோ பிரச்சனை வருன்றதை யோசி. அதனால தான் சொல்கிறேன், உன்னுடைய ஒய்ஃப் ஆசைப்படுறான்றதுக்கோசரம் நீ அந்த அனாதாசிரமத்தை ஆரம்பிச்சுன்னா நீ கண்டிப்பாக நடுத்தெருவுக்கு வந்துடுவ. கௌதம் சொல்கிறத மட்டும் இங்கே இல்லை, இந்த இலக்கிய பேச்செல்லாம் கேட்காத. நீ பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணி அதை இரட்டி பார்க்குறது அப்படின்றத மட்டும் யோசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கிய என்ன சொல்கிறாங்கன்னா, எது என்னுடைய ஆசை நிறைவேறுமா அதுவும் பார்த்துக்கலாம். எப்படி நான் அந்த அனாதாசிரமத்தை ஆரம்பித்து காட்டுறேங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய கௌதமும் அதே தாங்க நம்மளுடைய இலக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் இதில் தலையிட்டுக்காதீங்க, எங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணுறது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரிக்கு கோவம் அண்ணி இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்க மாட்டீங்களா, அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா, காசை எல்லாம் வீண் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அனாதாசிரமெல்லாம் யார் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க எதுக்காக அதை ஆரம்பிக்கிறாங்க, அது அனாதை பெண்களுக்காக அது அப்படியே அனாதை பெண் ஆசிரமம் இருந்து அதில் இருக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே செலவு இழுத்துக்கிட்டே போகும். கடைசியில் நம்ம குடும்பம் சம்பாதிக்கிறதுலாம் அதிக வைக்கிறத போதும் நீங்கள் கொஞ்சமாக மருமகளையும் மகங்களையும் எடுத்து சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு அது அவங்களோட இஷ்டம். அவங்க இஷ்டப்பட்டதை செய்கிற பைரவி அதில் நான் தலையிட முடியாது அப்படின்னு அவன் ஒய்ஃப் ஆசைப்பட்டான்னு செய்கிறான். அதனால் நான் இதெல்லாம் கேட்டுருன்னு எனக்கு அவசியம் இல்லை. நீ கேட்குறேன்னா உனக்கு அவங்க ஆரம்பிக்கிறது பிடிக்கல, அதனால் கேட்குறேன். நான் அவங்க ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கள, உங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே இந்த பைரவி யாருன்றதை நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் நான் அந்த பைரவி வீண் சவால் விட்டாலுமே நம்மளுடைய கடைசி நேரத்தில் நம்முடைய இலக்கிய கையில் பார்த்திங்கன்னா வசமாக மாட்டிக்கிறாங்க. வீடியோவை காமிச்சா போதும் பாம்பா அப்படியே பதுங்கி போயிடுறாங்க. அதனால் இவங்க என்ன தான் யோசிச்சாலையும் முடியவே முடியாது. அந்த எஸ்எஸ்கே வச்சு எவ்வளோ நாளைக்கு தான் அந்த அனாதாசிரமம் ஆரம்பிக்கிறத தடுக்க முடியும். அந்த விஷயம் நம்முடைய கௌதம் சாருக்கு கூடிய சீக்கிரம் வந்துச்சுன்னா அந்த எஸ்எஸ்கேவோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அதெல்லாம் அந்த யோசிச்சு போகாத நிலைமைக்கு அந்த மாதிரி கொடூரமாக இருக்க போது வரப்போகிற எபிசோட் இது நடக்க போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.